ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். பணம் மாறாதவங்களுக்கு உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு திமுகவினர் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% கட்டாயம் உங்களுக்கான பணம் வரும். அந்த லிஸ்ட்டில் யாருக்கிட்ட போய் உங்களுடைய பெயரை கொடுக்கணும், கொடுக்கும்போது என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாம் கேட்குறாங்க. வங்கி கணக்கு விவரம்லாம் கேட்குறாங்க. புதுசாக அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களும், ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணிட்டு உன்ன வரைக்கும் பணம் மாறாதவங்களுக்கும் யாராருக்கிட்ட எந்தெந்த லிஸ்ட்டை கொடுக்கணும், உங்களுடைய பெயரை கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோம். இந்த ஹாப்பி நியூஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதனால் திமுகவினருக்கு ஒரு அறிவிப்பாக ஒரு வெளியிட விட்டிருந்தார். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாராருக்கெல்லாம் உங்கள் ஏரியாவில் இன்னும் பணம் மாறாத இருக்கிறோ அவங்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் சேகரித்து மாவட்ட செயலாளரிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸால் பணம் வராத ஸ்டாப் ஆயிருக்கு, அடுத்த கட்டமாக வருவாய் கோட்டாட்சியரை கான்டாக்ட் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத அவங்க சார்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பண்ண போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் எடுத்தாங்கன்னா உங்களுடைய பெயரும் உங்களுடைய ஆவணங்களும் கண்டிப்பாக கொடுங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று முதல் இதுக்கான ப்ராசஸ் திமுகவினர் நடத்தின்னு வராங்க. அவங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் பிரிண்ட் ஆகாத நிறைய பேர் இருக்குது. அவங்களுக்கான ஹாப்பி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கு, ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக ஜனவரி மாதம் புதிய அப்ளிகேஷன் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு நேற்று ஒரு டீட்டெயிலான வீடியோவை நான் கொடுத்துருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சில எஸ்எம்எஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களோட மனு ஏற்கப்பட்டு விட்டது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதுக்கான எஸ்எம்எஸ் நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டாக மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒரு சப்ஸ்கிரைபர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருமே கம்பல்சரியாக பார்க்கணும். தயவு செய்து கடைசியாக அந்த 2 பாயிண்ட்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பயனாளிகள் சேர்ந்து பணம் வாங்கின்னு வரீங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போதே நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்திருக்கும், நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் இ சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. அதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்கள பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதியே பணம் கிரெடிட் ஆயிருந்தது. மீதமுள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு பரிசீலனை ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு பிப்ரவரி மாதம் பணம் வரும் அப்படின்னு நம்ம சேனல்லே தெளிவாக சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாருமே விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுல தமிழக அரசு கவனம் செலுத்தி வராங்க. இதன் ஒரு வகையமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய திமுகவினருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்தார். தகுதியான ஒரு சிலருக்கு விடுபட்டு இருக்கலாம், அப்பட்டியலை மாவட்ட செயலாளரிடம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். இது சம்பந்தமாக நேற்றுக்கு முன்தினமே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலையும் இந்த லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவினர். மாவட்ட செயலாளரும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அந்த லிஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க. அப்படி உங்கள் ஏரியாலையும் லிஸ்ட்டை யாருக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் திமுகவினர் உங்கள் லிஸ்ட்டில் யாருன்னா உங்கள் ஏரியாவில் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல மாவட்ட செயலாளர் இருந்தா அவருக்கே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. எங்க இன்ஃபர்மேஷனா பாத்தீங்கன்னா எங்க ஏரியால இருந்து இது போல மெசேஜ் ஒன்னு கிடைச்சிருந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 2/2/2024 அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தகுதி வாய்ந்த மகளிர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டு இருந்தால் பட்டியலை அந்த பகுதியில் உள்ள ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா 15/2/2024 அன்று மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சிருந்தது. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக
இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்திருந்தார். இது சம்மந்தமாக நியூஸ் வந்து முந்தானத்து வந்து கிடைச்சிருந்தது. அது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலை வந்து நிறைய கிராமத்தில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள், பேரூராட்சி, ஒன்றியம் இது போல் கழக செயலாளர்களை வந்து எடுத்துன்னு வராங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒப்படைக்க போகிறாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் வந்து ஒப்படைக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அதுக்கான மேற்கொண்டு என்ன நடவடிக்கைலாம் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத எடுத்து அவங்களுக்கான பணம் வந்து போய் சேரத்துக்கு என்ன இன்ஃபர்மேஷனாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுப்பாரு. கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனு இப்போ லிஸ்ட்டு வந்து பெயர் வந்து கொடுக்கும்போது திமுகவினரே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், புகைப்படம் 2, வங்கி கணக்கு நகல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல் நம்பர் ஆகிய எல்லாமே வந்து இணைத்து வந்து தர வேண்டும். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் லிஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மேல்முறையீடு செஞ்சுட்டு பணம் யாருக்கெல்லாம் வந்து வரலையோ இல்லை ஏற்கனவே வந்து புதுசாக விண்ணப்பம் வந்து முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களே வந்து சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் ஏரியாவில் வந்து நடைபெறுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் எஸ்எம்எஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி இது போல் இன்ஃபர்மேஷனாக வந்து நடத்தின்னு வராங்க. கண்டிப்பாக வந்து அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து போய் சேர்ந்து உங்களுக்கான நடவடிக்கை என்னவோ பணம் வராதவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண போகிறாங்க. முக்கியமாக வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ள அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு வந்து இந்த செயலாளர் மாவட்ட செயலாளர் வந்து போய் கொடுப்பாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை அது ஃபுல்லாக நடைபெறும் அப்படின்றத நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருந்தோம். மேல்முறையீடு செய்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் ஒரு சில மனு வந்து போட்டுருந்தீங்களும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணிவிட்டு மனுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இதே போல் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கார். இதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். என்ன எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து வரும்னா உங்களுடைய மனு எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கப்பட்டது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு 1100 அழைத்து அல்லது முதலமைச்சரின் உதவி மையத்தை செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஏற்கப்பட்டு விட்டதா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ஏற்கப்பட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் வெப்சைட் மூலமா யாராருக்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான எஸ்எம்எஸ் கூட ஒரு சிலவங்களுக்கு இது போல் வந்து வருது. மேல்முறையீடு செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான தெளிவான விளக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து போடுவோம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி மாதம் ஒரு சில ஏரியாவில் முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஜனவரியில் அப்ளை பண்ணியிருந்தோம், இந்த மாதம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. இவங்க ஜனவரி மாதம் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு கால் பண்ணியே வந்து கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ரீகமெண்ட் வந்து பண்ணியிருக்கார். எங்கே போய் அப்ளை பண்ணீங்க ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து முகாம் போட்டாங்க, அங்கே போய் அப்ளை பண்ண அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஜனவரியில் வந்து முகாம் வந்து நடத்தியிருக்காங்க. நேற்று நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொன்ன மாதிரியே ஆர்கே நகரில் ஒரு சில சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் சென்னையில் ஜனவரி மாதம் வந்து முகாம் வந்து நடத்தியிருக்காங்க. இதே போல் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் விரைவில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து புதுசாக அப்ளை பண்ணாத தவற விட்டீங்களோ உங்களுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி தருவாங்க தமிழக அரசு மூலமா. கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு கால் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கலாம். இதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். புதுசாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விண்ணப்பிக்கிறதுக்காக ரேஷன் கார்டை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. புதுசாக திருமணமானவர்கள், புதுசாக வந்து குடும்பமாக இணைஞ்சவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கான ஹாப்பி நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் வந்து வழங்கப்படாத இருந்தது. இந்த திட்டம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்பட்டதுனால இப்போது புதிய ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கணும் அப்படின்றத தமிழக அரசு அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக தகுதியானவர்கள் இந்த புதுசாக வந்து ரேஷன் கடையில் வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்குறவங்க தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய மகளிர் உரிமை தோட்டத்தில் அப்ளை பண்ணி அந்த திட்டத்தில் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்றத தமிழக அரசு வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இல்லை இந்த ஸ்கீம் நடைபெறும் போது அப்ளை பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் போய் வந்து கேளுங்க. தாலுகா ஆஃபீஸில் உங்களுடைய கார்டு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கே கான்டாக்ட் பண்ணி கூட உங்களுடைய கார்டை வந்து வாங்கிக்கலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கூட கூடுதலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுகவினர் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்லேயும் வந்து உங்களுடைய ப்ரூஃப் உங்களுக்கு பணம் வராது இருந்தீங்கன்னா அதுக்கான ஆவணத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக வந்து தெரியும். விரைவில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முகாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் புதிய முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருந்தது. இப்போதைக்கு இப்போ ரீசனாக வந்து இந்த செயல்பாடுகள் வந்து நடந்திருக்கு. அதனால் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் கூட புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முகாம் வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து கேட்பாங்க. அப்ளிகேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக ஏற்கனவே நம்ம சேனல்லே எக்ஸ்க்ளூசிவாக வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். சொத்து விவரங்கள், நில உடைமை, அது வாகனங்கள் விவரங்கள், நீங்கள் கனரக வாகனங்கள் வச்சிருக்கீங்களா, இல்லை ஜீப், கார், என்ன டிராக்டர்கள் வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆப் மூலிமா வந்து உங்களுக்கு தன்னார்வலர் மூலிமா அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் டோக்கன் வந்து வழங்கும்போது, டோக்கன் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து டோக்கன் வந்து வாங்குங்க. டோக்கன் எந்த டேட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நான் அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலாக வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே டெய்லி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் டோக்கன் வந்து வழங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான பணத்தை வந்து நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து மாதம் தோறும் 15ஆம் தேதி உங்களுக்கான பணம் வந்து வரும். இப்போ பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பணம் வரலையே அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. இப்போ தான் வந்து 7ஆம் தேதி ஆயிருக்கு. 15ஆம் தேதி கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பணம் வந்து வரலன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. ரெகுலராக வந்து பணம் வரவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பணம் வரலன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ வந்து போட்டு வரும். அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கான பதில் என்னவோ அதை டீட்டெயிலாக நாங்கள் வந்து தெரிவிப்போம். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து புதுசாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனில் வந்து கொடுங்க. மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ்லாம் வந்து பிடிப்பாங்க பேங்க்கில். உங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கடுத்து எஸ்எம்எஸ் சார்ஜ், ஏடிஎம் சார்ஜஸ், இது போல் பணம்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸில் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நம்ம தரப்புலேருந்து ஒரு சஜஷனாக வந்து சொல்லிக்கிறோம். இதை தான் வந்து கிரேஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லணும் வந்து நினச்சிருந்தேன். இப்போ வந்து லிஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பணம் வரப்போகுது, உங்களுடைய பணம் வந்து அக்கௌண்ட்டில் போடணும், உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓடிபி வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து பணம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி செய்கிற நபர்கள் வந்து யாராவது வந்து கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தரப்புலேருந்து ஓடிபி எதுவும் வந்து ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து மோசடி மூலயமா வந்து பெறறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஷேர் பண்ணுற சொல்லி வந்து கேட்குறாங்க. ஏடிஎம் கார்டு பின் நம்பரை வந்து ஷேர் பண்ண வந்து சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக தயவு செய்து உங்களுக்கு பணம் வந்து 1000 ரூபாய் கிரெடிட் ஆக போதுன்னா மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தமாக சரி, இல்லை பேங்க் சம்மந்தமாக சரி, ஓடிபியும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும், அது மட்டும் இல்லாமல் சியூபிவி நம்பர், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு பின் நம்பர், சிவிவி நம்பர், இது போல் எந்த ஒரு நம்பரும் வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு அவேர்னஸாக வந்து இருங்க. ஓடிபியை வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக யாருன்னா வந்து கால் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க சம்மந்தமாக புதுசாக வந்து பணம் வந்து வராதவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து அடுத்த கட்டமாக வந்து நடைபெற போகுது, என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். திமுகவினர் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயரை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டோம். மேலும் வந்து இந்த திட்டத்தின் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, புதுதாக லிஸ்ட் எடுக்க போகிறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க, 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.